எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அதே போலதான் நாம் ஆராதிக்கிற பொழுது மன சுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் எப்படி மனதுருகி நமக்கு நன்மை செய்கிறாரோ நாம் ஒரு பரிசுத்த இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். பரிசுத்த சிந்தனையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். பரிசுத்த கூட்டத்தோடு ஆராதிக்கணும். பரிசுத்தத்தோடு தான் தேவன் வாசம் பண்ணுவார்னு பரலோகத்துல இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. பரிசுத்த அடைய விரும்பல, மாம்சமாவே இருக்கிறாங்க, சொன்ன புத்தி கேட்கல, சொல்றதை விட்டு அவங்க வந்து வேற மாதிரி நடக்கிறாங்கன்னா அவங்களை தாராளமா நம்ம விலக்கி வைக்கிறது தப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பூவோடு சேர்ந்தா நாறு மணக்கணும். சபைக்கு வந்தா ஆண்டவரோடு கூட நடக்கிற ஊழியக்காரோடு சகோதரோடு பழகிறப்ப உங்க பழக்க வழக்கங்கள் மாறணும், உங்க சிந்தைகள் மாறணும், உங்க குணாதிசயம் மாறணும். அப்படி மாத்திக்க தயாரா இல்லாதவங்களை என்ன செஞ்சிருன்னா வசனமே சொல்லுது, செத்த என்ன செய்யுமா பரிமள தைலத்தை அவங்களை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.